Good morning, dear aspirants. Today's news. First news: unseasonal storms leave 111 dead in Uttar Pradesh. So, predicted பண்ணாத severe storm உத்தர பிரதேஷ்ல மேஜர் டிஸ்ட்ரிக்ட் அஃபெக்ட் பண்ணி 111 members டோட்டலா இறந்திருக்காங்க and 72 injured in 26 district. ஸோ இந்த ஈவெண்ட் இந்த டைம்ல ப்ரீ மான்சூன் டைம்ல நடந்திருக்கு. ஸோ அந்த காஸ் ஆஃப் ஈவெண்ட் அதை எப்படி மிட்டிகேட் பண்றது, ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கணும் ப்ரிலிம்ஸ் ஆங்கிள். ஸோ காஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், ஹை சர்ஃபேஸ் ஹீட்டிங் அண்ட் மாய்ஸ்சர் இன்ஃப்ளோ. இந்த மூணு வேற வேற காம்பனண்ட்டும் அட் த சேம் டைம் கரண்டா நடந்ததுனால தான் இந்த இஷ்யூ. ஸோ ஒவ்வொன்றத்தை பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சீல ஒரு ஸ்டார்ம் ஒன்று பில்ட் ஆகும். அந்த ஸ்டார்ம் பில்ட் ஆயிட்டு டுவர்ட்ஸ் இந்தியா, ஹரியானா வழியா, அப்ப ஹரியானா, பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த இடத்துக்கு வரும். ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இந்த யூபி, இந்த ஏரியாவுக்கு மெடிட்டரேனியன் சீல அரைஸ் ஆன ஒரு ஸ்டார்ம் டிராவல் பண்ணி இந்த இடத்துல வரும். இது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். செகண்ட் அக்கரன்ஸ் வந்து ஹை சர்ஃபேஸ் ஹீட்டிங். அப்படின்னா என்ன, இந்த டைம்ல உத்தரப்பிரதேஷ் ஏரியாவில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லோவர்ல இருக்கிற ஏர்னாகும் ஹீட் ஆக வார்ம் ஆயிட்டு இது அப்பர் சர்ஃபேஸ்க்கு போகும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ கன்வெக்ஷனல் சைக்கிள். இப்படி ஃபார்ம் ஆகும், இப்படி போயிட்டு இப்படி வரும். அப்போ ஹை ரேட் ஆஃப் ஏர் அப்ரைசிங் நடக்கும். அதே டைம்ல இந்த ஸ்ட்ராம் பிளஸ் மாய்ஸ்சர் இன்ஃப்ளோனா அரேபியன் சீல இருந்து காற்று என்ன பண்ணுதுன்னா, அரேபியன் சீல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு சேம் இந்த மிக்சட் ஃபோர்ஸ்ல which already combined with the western disturbance and சர்ஃபேஸ் ஹீட்டிங் இருக்கிற இடத்துல மாய்ஸ்சரையும் சேர்த்து கலந்து விடுறதுனால அட் த சேம் டைம் இந்த மூணு ஆக்ஷன்ஸும் தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன ஆயிடுது, சிவியர் ஸ்டார்ம் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலா நடக்கும், ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த டைம் வந்து ரொம்ப சிவியர், 111 மெம்பர்ஸ் சாகிற அளவுக்கு ரொம்ப சிவியரான இஷ்யூவா இருந்திருக்கு. ஸோ வை சோ டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா, கஸ்டி விண்டு. ஸோ விண்டு வந்து ஸ்பீட் ரொம்ப அதிகம், லைட்னிங் ஸ்ட்ரைக். இது ஆக்சுவலா இப்ப இந்த டைப் ஆஃப் ரெயின்ஃபால் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, குமுலோனிம்பஸ் டைப் கிளவுட் ஃபார்ம் ஆகும். குமுலோனிம்பஸ்னா பஞ்சா கிளவுட் இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த லேயர் திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த குமுலோனிம்பஸ் டைப் ஆஃப் கிளவுட், இந்த கன்வெக்ஷன் ரெயின்ஃபால், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து கிளவுட் ஃபார்மேஷன் ஆகுறது குமுலோனிம்பஸ். ஸோ இந்த குமுலோனிம்பஸ்ல ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெவி ஸ்ட்ராங் லைட்னிங்கோட தான் ரெயின் நடக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் தான் இது. ஸோ ட்ரீ அண்ட் வால் கொலாப்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்தனால தான் இவ்வளவு சீரியஸான ஈவெண்ட். செகண்ட் நியூஸ்: 25 ஃபாரின் நேஷனல்ஸ் ஹெல்ட் ஃபார் fraudulent voting in Tamil Nadu Assembly election. 25 foreign nationals. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ நடந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஃபாரின் நேஷனல்ஸ், த பர்சன் ஹூ ஆர் ஹோல்டிங் OCI அண்ட் NRI கார்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து ஓட் பண்ணிருக்காங்க. ஓட் பண்ணிட்டு ஆக்சுவலா அந்த OCI கார்டு ஹோல்டர்ஸ் கேனாட் ஓட் ஹியர், ஆனா ஓட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஓட் பண்ணிருக்காங்க. ஓட்டிங் முடிஞ்சு அவங்க திரும்பி ரிட்டர்ன் போகக்குள்ள ஏர்போர்ட்ல அந்த இங்க் இருக்கு இல்லையா, அந்த இங்கை பார்த்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் பட் ஹவு யூ ஆர் ஓட்டட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இமிகிரேஷன் ஆபீஸ்ல அவங்கள கேட்ச் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. தென் the 25 members have been sued in the court of law. ஸோ இதான் நியூஸ். ஃபர்ஸ்ட் அதுல ஆக்சுவலா சென்னை, பாண்டிச்சேரி எலெக்ஷன் நடந்துச்சு. தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் சொல்றது, பாண்டிச்சேரி எலெக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அவங்க. லீகல் ப்ரொடியூசிங் பாரதிய நியாய சங்கீதா 2023 in this legislation, in the actல they have been booked and under the trial. First, then electoral roll safeguard. So already in the SIR processல 60 names ஆக்சுவலா அது இந்த SIR ப்ராசஸ்ல இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் நேம் யாரெல்லாம் இருந்துச்சோ அதை ஆக்சுவலா ரிமூவ் பண்ணிருக்காங்க. இருந்துமே இந்த மெம்பர்ஸ், இந்த 25 மெம்பர்ஸ் என்ன பண்ணி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வச்சு ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, NRIs, ஸோ இந்த ரெண்டு பேர் கம்பேர் பண்ணக்குள்ள NRIs ஹேஸ் த ரைட் டு ஓட், பட் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து ஓட் பண்ணவே கூடாது. ஸோ இன் பிரிலிம்ஸ் ஆங்கிள் we have to study about the difference between OCI and NRI. First OCI and NRI. NRI அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ
அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். இந்தியன் சிட்டிசன் தே ஆர் ஒர்க்கிங் ஆர் ஸ்டடிங் இன் அப்ராட். அந்த அந்த நாட்டில் சப்போஸ் இப்போ துபாயில இருக்காங்கன்னா துபாயில ஸ்டே பண்ணி அங்க படிக்கவோ வேலை செய்யவோ செய்வாங்க. அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்க மாட்டாங்க. தே ஆர் இந்தியன். தே ஹாவ் த லெஜிட்டிமேட் ரைட்ஸ் இன் அப்பர் ஹேண்ட் ஓவர் ஓசிஐ. ஓசிஐ கூட கம்பேர் பண்ணவங்க அப்பர் ஹேண்ட் உண்டு. எப்படின்னா அவங்க ஓட் பண்ண முடியும், எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அண்ட் லீகல் கிளைம்ஸ் வந்து என்ஆர்ஐக்கு வந்து அதிகம். பட் இந்த ஓசிஐ ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓசிஐ ஹோல்டர்ஸ் யாருன்னா ஒரு டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணி அந்த டைம் லிமிட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருந்தவங்களா இருக்க முடியும். இந்தியாவோட ஆரிஜினா கொண்ட கிராண்ட் ஃபாதரோ கிரேட் கிராண்ட் ஃபாதரோ இந்தியாவை ஆரிஜினா கொண்டவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஓசிஐ கார்டு. அண்ட் திஸ் பர்சன் அந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, தே வில் ஹாவ் other countries passport or other countries citizenship. So these OCI card holder are not eligible to participate in election or to vote, and legal claims are with regarding to the NRI they have lower hand. அவங்களால legal procedures வந்து அவ்வளோ சேஃப்கார்டா இருக்காது யாருக்கு OCI கார்டு ஹோல்டருக்கு. ஸோ யாரெல்லாம் OCI கார்டு ஹோல்டர்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் ஜான்வரி 26, 1950 அந்த டைம்ல இந்தியன் சிட்டிசனா இருந்திருக்கணும். தென் அதுக்கப்புறம் மூவ் ஆயிருந்தாங்கன்னா they are eligible to get OCI card. Eligible from the territories 1947 அப்புறம். ஸோ நம்ம ஒரு சில டெரிட்டரிஸ் இன்பைப் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இன்பைப்ல ஆன சிட்டிசனுக்கு they will have the right of getting OCI card. அந்த ஒன்ஸ் அந்த OCI கார்டு ஹோல்டரோட சில்ட்ரன் ஸ்பவுஸ் யார் வேணா அந்த OCI கார்டு வச்சுக்கலாம். என்ன மீனிங்னா இந்த OCI கார்டு வச்சிருக்க ஒரு சிட்டிசன் லாங் டேர்ம்ல விசா ப்ரொசீஜர் அவ்வளவு கஷ்டம் இல்லாம இந்தியாவில் இருக்க முடியும். பட் தே ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட் ஆர் பார்ட்டிசிபேட் இன் எலெக்ஷன் அண்ட் cannot claim all legal. ஓகேவா? என்ஆர்ஐ லீகல் பேசிஸ். என்ஆர்ஐ யாரு அப்படிங்கறத டெஃபினிஷன் எங்க கொடுத்துருக்காங்கன்னா FEMA ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இந்த ரெண்டு ஆக்ட்லயும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ தென் அடுத்து நியூஸ் 3, WPI wholesale price index more than doubles to 8.3 in April. So due to western crisis and the trade crisis நால நம்மளோட crude oil prices எல்லாம் increase ஆயிருக்கு, and it leads to increasing rate of food, then leads to inflation. இப்போ இன்ஃப்ளேஷன்ல ஒரு நல்ல அதிக ஸ்பீட்ல இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல when we compare with the current WPI index with the previous year, that is base year compare பண்ணக்குள்ள double the time இருக்கு. So we have to read about what is the WPI and base effect என்னன்னு பார்க்கணும். Inflation figures 8.3 April 2026. Crude oil and gases வந்து 67.2% 44 month டோட்டலா. இது இந்த 46 மாசத்துல இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். fuel power consumption வந்து 24.7 and food inflation 2%. ஸோ இதெல்லாம் வந்து such numbers. ஸோ பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸோ இப்போ லாஸ்ட் இயர்ல மார்ச்ல 7.6% அப்படிங்கிறத WPIயோட மார்க்கிங் என்னன்னா அந்த டைம்ல டீஃப்ளேஷன் நடந்துச்சு. அந்த டைம்ல டீஃப்ளேஷன் நடந்து லோவர் பாயிண்ட் இருக்கக்குள்ள இந்த டைம்ல தட் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பாயிண்ட்ல இன்ஃப்ளேஷனால ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுதான் பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். when comparing with the previous year's data, now the data is doubled. இதுதான் பேஸ் எஃபெக்ட் சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் WPI இண்டெக்ஸ்? WPI இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ற இடத்துல the total cost imbibed by the producer, ஆக்சுவலா அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ரேட். என்ன டிஃபரன்ஸ்னா if at all the product is get into the market அப்படின்னா it will get added with the indirect taxes and subtracted by the subsidies. கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸை மைனஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு ரீட்டைல் பிரைஸ் வரும். அது வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு ப்ராடக்ட்டை கடையில போய் வாங்குறது. அந்த கடையில வாங்குற ப்ராடக்ட்டுக்கு என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸும் சப்சிடியும் மைனஸ் பண்ணி அது வரும். இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட் பண்ணி சப்சிடி மைனஸ் பண்ணி வரும். பட் ஆனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் மேட் ஆகிறதுக்கு என்ன காஸ்டோ அது இருக்கும். அதுதான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? அண்ட் இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வில் நாட் கவர் சர்வீசஸ். ஆனா ரீட்டைல் பிரைஸ்ல வந்து சர்வீசஸும் கவர் ஆகும். இட் இஸ் ரிலீஸ்டு மந்த்லி பை ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். பேஸ் இயர் வந்து 2007 to 2012. பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுட், மினரல்ஸ், க்ரூட், பெட்ரோலியம்.
பெட்ரோல் டீசல் எல்பிஜி இதெல்லாம். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா பேக் ஆன் யூரோப்பியன் யூனியன் அப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ். அக்வாகல்ச்சர் எக்ஸ்போர்ட் மதர் ஆஃப் ஆல் டீல் நமக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் நடக்கிற டீலை நம்ம சைன் பண்ணியிருக்கோம். என்ன இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல 2024ல நடந்த ஒரு என்னென்ன ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்ல இந்தியாவோட அக்வாகல்ச்சர் ப்ராடக்ட் ஆட் ஆகல. வி ஹாவ் நம்ம புறக்கணிக்கப்பட்டோம். பட் ஆனா இப்போ இந்த டைம்ல இந்தியா ஹஸ் பீன் இன்க்ளூடட் ஃபார் அக்வாகல்ச்சர் ப்ராடக்டை நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் யூரோப்பியன் யூனியனுக்கு. ஸோ என்ன காரணம் சொல்லி பண்ணாங்க அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பயாலஜிக்கல் ரீசனை சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் அ பயாலஜிக்கல் ரீசன், தட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ், அக்டோபர் 2024ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்ல, செப்டம்பர் 2025ல இல்ல, பட் ஆனா இப்ப 2026ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னா, ஆன்டிமைக்ரோப்ஸ். முதல்ல ஆன்டிமைக்ரோபியல் யூஸ்னா, இப்போ ஒரு வைரஸாலேயோ பாக்டீரியாவாலோ ஃபங்கியாலேயோ ஒரு உயிரினம் வந்து பாதிக்கப்பட போகுது அப்படின்னா, அது பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்டீரியாவை ரெசிஸ்டன்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீக்கெண்ட் பாக்டீரியா கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேக்சினேஷன் மாதிரியான கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அந்த லிவிங் பீயிங் வில் பி அப்போஸ் டு தட் பாக்டீரியா. ஸோ இந்த ஸ்டேட்டு பேர் தான் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். இந்த ஸ்டேட்டை நம்ம பில்ட் பண்ணிடுவோம் ஒரு லிவிங் பீயிங். எக்ஸாம்பிள், ஒரு மாடுக்கு ஒரு கேட்டல் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கேட்டில் அதோட ஃபிளஷஸ்ல அந்த அந்த நச்சுத்தன்மை இருக்குமா. ஸோ வென் வி ஆர் டேக்கன் பை த ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஃபுட் செயின்ல மிக்ஸ் ஆகி நம்ம ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ பட் ஆனா இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம வந்து அக்வாகல்ச்சர்ல கொடுக்க முடியாது. ஸோ அக்வாகல்ச்சர்ல அதாவது ஃபிஷ், பிரான்ஸ், கிரிட்டாசன்ஸ், ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ஸ்ப்ரெட் வியா ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட், ஹியூமன் அஃபெக்டட். ஸோ இதுதான் செயின், நான் இப்போ சொன்ன செயின் இதுதான். ஸோ எக்ஸாம்பிள் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த கேட்டில் வளர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டில் இருக்க கேட்டில் அதுக்குள்ள ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை அப்போஸ் பண்ணி ஒரு சில பாக்டீரியா வந்துடும். புரியுதா? இப்போ ஒரு பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து அதுக்கு அந்த கேட்டலுக்கு வந்து ஒரு சில ஒரு ஃபைட்டிங்கான அதே பாக்டீரியாவை கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறோம். பட் அந்த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியை கூட அப்போஸ் பண்ற அளவுக்கு பாக்டீரியா தன்னைத்தானே வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கும். அதுதான் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட பாக்டீரியாஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் aureus. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியோட வந்த ஒரு பாக்டீரியா, which causes skin, blood இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது MDR TB, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ்க்கு நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, அந்த எல்லா ட்ரக்ஸையும் அப்போஸ் பண்ற அளவுக்கு ரெடியானது தான் இந்த MDR TB அண்ட் எக்ஸ்டென்சிவ் ட்ரக் ரெசிஸ்டன்ட் TB. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா டெவலப் ஆனது. Mark question: the European Union prohibits antimicrobial use for growth purposes and bans human use antibiotics in food animals. Okay. Discuss the implication for combating antimicrobial resistance and India's compliance journey. So ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்தாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சு தருவோம். Thank you.